இன்னொருத்தர் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த ஜீவசக்தி என்று மனமானது ஒரு விதமான ஆட்டிடியூடை படைப்பதற்கு காரணமாக இருப்பதற்கு உன்னுடைய வெற்றி வெளியிலே செல்வது ஒரு காரணமாக அமைகிறது. அதனால என்ன பண்றாங்க, வீட்டுல பெரியவங்க படத்தை மாற்றி வைக்கிறாங்க, ஈஸ்வரனாக்கு படத்தை மாற்றி வைக்க, சுவாமி படத்தை மாற்றி வைக்கிறோம், பெரிய பெரிய தலைவர்களது படத்தை மாற்றி வைக்கிறார்கள், முன்னோர்களது படத்தை மாற்றி வைக்கிறார்கள். அப்போ அவர்களை பார்க்கின்ற போது அவர்களது வாழ்க்கை முறை, நம்முடைய எண்ண விருத்தியானது எப்படி எதிர்வைக்கக்கூடியவரை பார்த்தவுடன் மாறுகிறதோ அப்படி அந்த தெய்வத்தினுடைய படத்தை பார்க்கிற போது உன்னுடைய மனதிலே ஒரு ஆட்டிடியூட் மெல்ல பெட்டல் பை பெட்டல் சேஞ்ச் ஆகிக்கொண்டே வருகிறது. அப்படியெல்லாம் நாங்க விட்டுருவோமா, அப்படியெல்லாம் நாங்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இன்டர்னல் டெக்கரேஷன் அப்படிங்கிற பேர்ல கல்வி கத்தாழம் முள்ளு இதெல்லாம் கொண்டு வீட்டுல போட்டு வைக்கலாம். முழு மூஞ்சில முழிச்சா உருப்படுமாப்பா, முழு மூஞ்சில முழிச்சா உருப்படுமா? வீட்டுல போய் கத்தாழம் பார்த்துட்டு உன்னுடைய மனது எப்படி இருக்கும்? இதுதான் சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம். உன்னுடைய மனதினுடைய தன்மை எதிரும் இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தை பொறுத்து உன்னுடைய மனதினுடைய ஆட்டிடியூட் மெல்ல மெல்ல மாறி அதுவாகவே போய்விடுகிறது. எப்போது பார்த்தாலும் பல்ல கழிச்சுட்டு உடனே இருக்கக்கூடிய வீட்டுல இருந்தா அத்தனை பேர் இந்த வேலை உடனே ஆயிடும். அதனால சத்சங்கம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி சாதுக்கள் அல்லது சத் விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கூட்டத்தில், அதான் இதுல சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல ஒரு நல்ல கூட்டம் என்று சொல்லுவாங்க, நல்லவர்களது இணக்கம். இங்க நல்லவர்கள் அப்படின்னா யாரு? சத்விஷயத்தில் இருப்பவர்கள். அதான் வாழையடி வாழையில திருக்கூட்டம் என்று சொல்லுவோம். நம்ம அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவோம், வாழையடி வாழையில திருக்கூட்டம் என்பது. வாழையடி வாழையல் பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி இறை வணக்கத்தை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற தன்மை இருக்கக்கூடியவர்கள் கூட்டத்திலே உன்னை இணைத்துக்கொள். அதான் சத்சங்கம். சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சயத்துவம். உன்னுடைய மனது அழுவாய்கின்ற தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு சத்சங்கம் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகிறது. அப்படி கலனமில்லாத மனதிலே நிச்சலகத்திலே ஜீவன் முக்தி. அப்படி கலனமில்லாத மனதிலே வேதாந்த உடனே கலனமில்லாத மனது வந்துள்ளே எனக்கு மோட்சம் கிடைத்தவுடன் கண்ண முடித்து கலனமில்லாத மனதை அடைய வேண்டும், நிர்விகல்ப சமாதி. நோ ப்ராப்ளம். அப்படியே இருந்துக்கோ, ஒரு ப்ராப்ளம் இல்லை. எழுந்திருச்சுள்ள மறுபடியும் சேம் இடியாட்டிக் செலவு அப்போ அப்படின்னா நிச்சயத்தை ஜீவன் முக்தில நிச்சயமான மனதிலே விசாரணம் செய்து ஜீவன் முக்தியை அடைய வேண்டும். அங்க பவிஷ்ய வித்யா நிச்சயமான அந்த மனதிலே விசாரணம் செய்து நீ மோட்சத்தை அடைவதற்கு நிச்சயத்தை ஜீவன் முக்தி என்கின்ற ஜீவன் முக்தி பதம் அடைவதற்கு சத்சங்கம் என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே நிஜம்தான் தூரம் விளைஞ்சதா, உண்மையான வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் எங்கேயோ செக்கை மலைக்கு அலையாதியப்பா கடைசியில பாராயணத்தில் போய் போந்துருவேன். அதனால சத்சங்கத்திலே போய் சேர்ந்து கொள் என்று சொல்றார். சங்கத்து விதியதா, சத்சங்கத்தில் போனவர்கள் என்னத்தான் பண்ணணும்? பகவதோ பக்தர் திகாதியதா. அங்க போய் அந்த பட்டு புடவை எங்க வாங்குனீங்க? நல்லி சில்க்ல ஏதாவது அருமையான புடவை இருக்கு, அதுக்கெல்லாம் சத்சங்கத்துக்கு போறது. சத்சங்கத்துக்கு போய் பகவதோ பக்தர் திகாதியதா, பகவானுடைய இருக்கக்கூடிய பக்தியை திடப்படுத்திக் கொள் என்கிறார். பக்தி எல்லாத்துக்கும் இருக்கு, பக்தி இல்லாதவர்கள் யாருமே கிடையாது, அநேகமாக அனைவரும் கிடையாது. ஈவன் நாஸ்திகர்கள் கூட